2004ல் 166, 2016ல் 1055, 2019ல் 2410. இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா? நாலுல 166, 2016ல் 1055, 2019ல் 2410. இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா? மாநில குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரத்தின் அடிப்படையிலான குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகளோட எண்ணிக்கை. இதுல கட்ட பஞ்சாயத்து அளவுல கட்டாகி போற வழக்குகளோட எண்ணிக்கை வரல. நம்ம நாட்டுல இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாறதுக்கான காரணம் என்ன? வேலையே பயிர மேயிற கதையா? அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்களால தான் பெரும்பாலும் அந்த குழந்தை இது மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாகிறதா ஒரு சர்வே சொல்லுது. பாதிக்கப்பட்டவங்களோட பயமும் தயக்கமும் தான் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிகமாறதுக்கான முக்கிய காரணமா அமைஞ்சிடுது. இது மாதிரியான கொடுமை இன்னொரு குழந்தைக்கு நிகழ்ந்துடக் கூடாதுங்கிற உணர்வு ஒரு ஓரமா இருந்தா போதும். அந்த உணர்வுக்கு உயிர் கொடுங்க. அதுதான் உங்க போராட்டத்துக்கான தீப்பொறி. துணிவோட போராடுங்க. யார் உங்களை கைவிட்டாலும் சட்டம் உங்களை கைவிடாது. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமேனு ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. நம்ம குழந்தைகளுக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா, ஒருத்தரோட ஆக்டிவிட்டி உனக்கு வெட்கத்தையோ பயத்தையோ அருவருப்பையோ ஏற்படுத்தும் விதமா இருந்தா அவங்க உன்னை அப்யூஸ் பண்றாங்கங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சூழ்நிலைக்கு உன்னை ஆட்படுத்துறவங்க கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவங்க. அந்த சூழ்நிலையில இருக்கிற உண்மையில எந்த தவறும் கிடையாது. நீ எவ்வளவு எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருந்தும் இது மாதிரியான நிகழ்வு உனக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்களோட அச்சுறுத்தலுக்கு நீ பயப்பட தேவையில்லை. உனக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட உடனடியா இந்த சம்பவத்தை பத்தி நீ சொல்லணும். அப்படிங்கிறத தோழமையோட உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே போல போக்சோ சட்டத்தை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்திய சட்ட அமலாக்கத்துறையால் 2012ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட போக்சோ சட்டமானது 2019ஆம் ஆண்டு மேலும் சில பிரிவுகள் சேர்க்கப்பட்டு வலுப்படுத்தப்பட்டிருக்கு. குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் எனும் போக்சோ சட்டம். 18 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு குழந்தையும் பாலியல் குற்றத்திற்கு எதிராக புகார் கொடுக்கலாம். புகார் கொடுப்பவருடைய தகவல்கள் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி ரகசியமாக வைக்கப்படும். புகார் கொடுத்தவுடன் விசாரணை துரிதமாக துவங்கும். விசாரணை ரகசியமாகவே இருக்கும். குற்றம் சாட்டப்பட்டவர் முன்னிலையிலேயே பாதிக்கப்பட்ட குழந்தை விசாரணை செய்யக்கூடாது. நீதிபதியின் முன்னிலையிலே குழந்தையின் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டது பெண் குழந்தையாக இருந்தால் பெண் மருத்துவராலேயே பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அண்டர் செக்ஷன் 21 படி ஆண் மருத்துவர் சோதனை செய்யக்கூடாது. குழந்தையின் வாக்குமூலமும் உடல் பரிசோதனை அறிக்கையும் வழக்குக்கு முக்கிய ஆவணங்களாகும். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் சமரசத்திலே ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் போக்சோ சட்டம் பரிந்துரைக்கின்றது. இது போன்ற சம்பவம் நடந்திருந்து தெரிந்தே மறைப்பவர்கள் மீதும் போக்சோ சட்டம் பாயும். போக்சோ சட்டத்தின் கீழ் புகார் கொடுத்து 3 மாதங்களுக்குள்ளாக விசாரணை முழுவதுமாக முடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கப்பட வேண்டும். இதுதான் போக்சோ சட்டத்தினுடைய அமைப்பு.
அது மட்டும் அல்லாது ஆபத்து காலங்களில் தக்க ஆலோசனைக்கும் உதவிக்கும் பெண்களுக்கு 1091 என்ற எண்ணும், குழந்தைகளுக்கு 1098 என்ற எண்ணும் தமிழக அரசால் 24 மணி நேரமும் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய தொலைபேசி எண்ணாகும். சென்னை போன்ற பெருநகரங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு இயங்கி வருகிறது. இருந்தாலும் தமிழகம் முழுவதிலும் இது போன்ற குற்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர் இருப்பதினால் நமது தமிழக அரசானது தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவை மேலும் விரிவுபடுத்தி நடவடிக்கைகளை இன்னும் துரிதப்படுத்திட வேண்டும். பள்ளிகளில் விழிப்புணர்வு மற்றும் சட்ட வழிகாட்டல் பதாகைகள் வைக்கப்பட வேண்டும். நம் நாட்டை வலிமை பொருந்திய நாடாக மாற்றுகின்ற பெண் சக்திகளும் எதிர்காலமாகிய குழந்தை செல்வங்களும் காக்கப்பட வேண்டும். நான் நாகவள்ளி நாகராஜ். நன்றி.